கைஸ், வெல்கம் டு சதீஷ் டாக்ஸ். நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ்கே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஐபிஎல் 2027 பார்த்திங்கன்னா என்னுடைய இது மட்டும் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இது என்னோட கருத்து மட்டுமே. யார் மனதும் புண்பட்டிருந்தால் தயவு செஞ்சு மன்னித்து கொள்ளுங்கள். இது என்னோட கருத்து மட்டுமே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஐபிஎல் இன்னும் ரிட்டன் லிஸ்ட் இன்னும் பிசிசி அனௌன்ஸ் பண்ணல. மேபி ஆகஸ்ட் ஆர் அந்த டைமில் இத்தனை பேர் தான் ரிட்டைன் பண்ணோம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எம்எஸோடைய அவைலபிலிட்டி அவர் எம்எஸ் கிட்டே தான் இருக்குது. அவர் ஆடினா ஆடலாம், ஆடாமல் போகலாம். எது வேணால் நம்ம ஃபேன்ஸை ரெடியாக இருந்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். நம்மளுக்கு எங்கே லேக்கிங்காக இருந்ததுன்னா ஆப்ஷன் பையிங்லே லேக்கிங்காக இருந்தது. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷனில் ஒரு மாதிரி பை பண்ணிட்டு பிளேயிங் லெவலில் வேறு மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். நான் சொன்னது பார்த்திங்கன்னா இப்போ கிளாரிட்டியாக இருக்கணும் ஆப்ஷனில். அதாவது எது தேவையோ டீமுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்தால் மட்டும் போதும். தேவையில்லாதெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம அகில் ஹுசைனை பிளேயிங் லெவலில் ஃபிட் பண்ணிவிட்டு பிரசாந்த் வீரர் ஒன்லி பேட்டிங் மட்டும் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரோல் கேரக்டி இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம், இதுதான் நாங்கள் பிளானில் வச்சுக்கிறோன்னா அந்த மாதிரி டீம் பை பண்ணால் போதும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸு பை பண்ணியே ஆகணும். அடுத்த வருஷம் கப் அடிக்க முக்கியமான ரீசனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு லேக்கிங்காக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் இருந்தால் தான் ஒரு கப் அடிக்க முடியும். அதை நம்ம ஆல்ரெடி நம்ம எம்எஸ் பாய் மாகி பாய் ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ பார்த்திங்கன்னா நான் என்னோடய ரிட்டைன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கோசம் நான் என் ரிட்டைன் லிஸ்ட்டு நான் வெயிட்டிங் லிஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அப்போ எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ என் ரிட்டைன் லிஸ்ட் சதீஷ் டாக் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ வரும். ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ். டீம் ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணணும்னா கிளியர் பிளானிங் இருந்தால் மட்டும் போதும். கன்ஃபியூஷன் வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை டீமை எடுத்துகிட்டு வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ லேக்கிங். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தால் போதும். தேங்க்யூ. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீம் இருக்கிற பிளேயர்ஸே மோஸ்ட்டாக ரிட்டைன் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. இன்னும் 8 மாதம் 9 மாதம் இருக்குது. இன்னும் வேணால் நடக்கலாம். யார் வேணால் சூப்பர் ஸ்டாராக ஆகலாம். ஸோ வெயிட்